தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. கடகராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த கடக ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். கடகராசிக்கு ஒரு பிரச்சனைனா அதை நாசுக்கா கையாள தெரிஞ்சவங்க. யாருடைய பொல்லாப்பையும் சம்பாதிக்காம காரியத்தை கண்ணும் கருத்துமாக முடிச்சு காட்டக்கூடியவங்க. அப்படின்னா ரொம்ப கெட்டிக்காரங்களோன்னு கேட்டிங்கன்னா கெட்டிக்காரங்க தான். ஆனாலும் ஒருத்தவங்க மனசு கூட நோகடிக்க மாட்டாங்க. தப்பானவங்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல விதத்துல வழிகாட்டக்கூடியவங்க, நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்க. இவங்களுடைய திறமைக்கு இவங்களை தவிர்த்து வேற யாரும் ஈடு இணை வைக்க முடியாது. கடகம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாவே மற்றவங்க எல்லாம் ஜாலியா இருக்கலாம். ஏன்னா மொத்த பொறுப்பையும் இவங்க ஏத்துப்பாங்க. கடகராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துடைய மொத்த பொறுப்பும் இவங்க தலையில இருக்கும். யாரும் கொடுக்க வேணாம், தன்னால போய் தலையை கொடுக்கறதுல கடகத்தை மிஞ்சிக்க ஆட்களே கிடையாதுங்க. கடகம் ஒரு சில நாட்கள்ல யோசிக்கும், நம்ம தான் எல்லாருக்கும் ஓவரா இடம் கொடுக்கிறோமோ அப்படின்ட்டு. அப்படி இருந்தாலும் அதிலிருந்து இவங்களால மீண்டு வர முடியாது. சதா நேரமும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தாலும் இவங்களை பத்தி யோசிக்க ஒரு ஜீவன் கூட கிடையாது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த கஷ்டத்தை மறைச்சு வச்சுக்கிறதுனாலயே மற்றவங்க எல்லாருக்கும் இவங்களுக்கு என்ன இவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க உங்க கஷ்டத்தை மறைச்சுக்கிறீங்க. பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஏகபோக வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு சந்தோஷமா சுத்திட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆனா உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கை நிலை ஒவ்வொரு நிமிஷமும் முள்படுக்கையில போயிட்டு இருக்க மாதிரி. இப்படிப்பட்ட கஷ்டத்திலையும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய நலத்திற்காக மட்டுமே பாடுபடுவீங்க. இந்த கடகராசிக்காரங்க எவ்வளவுதான் கடவுள் கிட்ட கதறி கதறி அழுதாலும் ஒரு சில விஷயங்கள்ல மாற்றம் இல்லையே நினைச்ச உங்களுக்கு 100% ஒரு யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னமா சொல்ற, உண்மைதானா? எங்களுக்கெல்லாம் நல்லா நடக்குமா? ஆனா இது நாள் வரைக்கும் அதற்கான பலனை கொஞ்சம் கூட நாங்க அனுபவிக்கலையேன்னு யோசிப்பீங்க. உண்மைதாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க தான் எதிரியா நிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்காக ஒரு நாளும் பயன்படுத்தி இருக்கீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சதா நேரமும் மற்றவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக நீங்க உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை அப்படியே மாத்தி உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக உங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி பாருங்க. கடகராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பீங்க. திருப்பி பேசுங்க. முடியும் முடியாது, நான் என்ன உனக்கு பண்ணணுங்கிற அளவுக்கு கூட கேட்டு பாருங்க. இல்ல திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம்ங்க இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி அடிக்க போறீங்க. திருப்பி பேசுங்க. முடியும் முடியாது, நான் ஏன் உனக்கு பண்ணணுங்கிற அளவுக்கு கூட கேட்டு பாருங்க. இது திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி அடிக்க போறீங்க. கடகராசிக்காரங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் காலம் சாதகமா இருக்குங்க. சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிர பகவான் 21/8/2025 மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிரன் 14/9/2025 வரை கடக ராசியில பயணிக்க போறார். சுமார் 25 நாட்கள் அவர் கடக ராசியில இருந்து பலன் கொடுப்பார். பொதுவாக சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் அதிபதியாவார். இது 12 ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பதிவுல சுக்கிரன் கடக ராசிக்கு கொடுக்க போகும் நற்பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஆகியவற்றை பத்தி பார்க்க போறோம்ங்க.
சுக்கிர பகவான் உங்க ராசியில அமர்ந்திருக்க போறார். அதாவது இதுவரை மிதுனத்தில் இருந்த, அதாவது உங்க ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருந்து வந்த சுக்கிர பகவான் இப்போ உங்க ராசியில உங்க லக்னத்திலேயே வந்து அமர போறார். அப்போ அந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு யார் அப்படின்னா 4க்குரியவன், சுகத்தை கொடுக்கக்கூடியவன், அதே சமயத்துல லாபத்தை தரக்கூடியவன் தான் சுக்கிர பகவான். இப்போ உங்க ராசியிலேயே உங்க தலைமையிலேயே வந்து உட்கார்ந்திருக்கு. அப்ப சுக்கிரன் என்கின்ற கிரகம் சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்க ராசியில இருக்கும்போது உங்க எண்ண ஓட்டங்கள் அத்தனையும் சுகத்தை பெருக்கக்கூடிய உணர்வுகள்ல தான் இருக்க போறீங்க. சோ 4 தாயை குறிக்கக்கூடிய தாயை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் இந்த காலகட்டம் அதிகமா உங்க எண்ண ஓட்டத்துல இருக்கும். தாயை போய் பார்த்துட்டு வர்றது, தாயினுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறது, தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாய் உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே சமயத்துல 4ஆம் இடம் என்பது வீட்டை குறிக்கக்கூடிய இடம். அப்போ வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கிரன் உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கிறது. அப்போ நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்க உணர்வுக்குள்ள உங்க எண்ணத்துக்குள்ள ஒரு வீட்டை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். இத்தனை நாள் நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன், இப்போ நம்ம சொந்த வீடு வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் உதிக்கும், ஸ்ட்ராங்கா உங்க மனதில் புகுத்தும். இல்லைன்னா நிலத்தையாவது வாங்கணும், ஒரு இடத்தையாவது வாங்கணும் அப்படிங்கிற எண்ண ஸ்ட்ராங்கா கொடுக்கும். இல்லை ஏற்கனவே வீடு இருக்கு, வீட்டை ஏதாவது ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஸ்ட்ராங்கா கொடுக்கும். சோ இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட இதுவரைக்கும் முடிவெடுக்க முடியாத நிலையில இருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு இப்போ இந்த காலகட்டம் முடிவெடுத்துருவீங்க. வீட்டை வாங்குறதா இல்ல கட்டின வீட்டை வாங்குறதா இல்ல அபார்ட்மெண்ட் வாங்குறதா, எந்த இடத்துல நம்ம செட்டில் ஆக போறோம்ங்கிறத உறுதியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்ப புதிய வீடு அமைப்பதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு சுக்கிர பயிற்சி. அடுத்து வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு 4ஆம் இடம் என்றது வாகனம் தானே. அப்ப புதிய வாகனங்கள் 2 வீலரா இருந்தா 4 வீலர் வாங்கிடலாம். இதுவரைக்கும் 2 வீலர் தான் இருக்கும், அப்ப நான் வந்து குடும்பம் ஆயிடுச்சு ஒரு 4 வீலர் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் ஸ்ட்ராங்காக விதைக்குங்க உங்க மனதில். ஏற்கனவே ஒரு 2-3 மாதங்களாகவே ஒரு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கவங்களுக்கு நிச்சயமா இந்த மாதம் வாகனம் வாங்கி தீரக்கூடிய கட்டாயத்துக்கு சென்றுவிடும். அப்போ புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு சுக்கிர பயிற்சியாக அமைய போகுதுங்க. அதே 11ஆம் அதிபதியும் அதே சுக்கிரன் தான். அப்போ லாபத்தை பற்றிய திங்கிங் உணர்வுகள் அதிகமாக இருக்கும். ஒரு தொழில இருக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்படி லாபத்தை அடைவது, எந்த ஸ்ட்ராட்டஜியை பிளான் வகுப்பது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி பிளானுக்கு காரணம் புத்திக்கு காரக கிரகமான புதனே அந்த சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார், உங்க ராசியில உட்கார்ந்திருக்கிறார். நல்ல அறிவையும் நல்ல மதிநுட்பத்தையும் இந்த காலகட்டம் இயற்கையாகவே இயல்பாகவே இருக்கும். இந்த கடக ராசி அன்பர்களுக்குன்னு சொல்லுவேன். அப்போ லாபத்தை ஈட்டுவதில் முனைப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். அப்ப எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, புதிய யுக்திகளை கடைபிடித்து அதுல வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகத்தை தரக்கூடியவன், லாபத்தை தரக்கூடியவன் உங்க ராசியில இருக்கார், புதனோடு சேர்ந்திருக்கிறார். புதன் விரையாதிபதி. அப்போ இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிராவல் உண்டாகும். அதாவது 3ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கா, அப்ப தூர பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குறைஞ்சது கொஞ்ச தூரமாவது ஒரு டிராவல் பண்ணுவீங்க. யார் இந்த கடகராசி அன்பர்கள்? அப்ப டிராவல் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு. அதுவும் குறிப்பா இந்த விற்பனை சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில இருக்கக்கூடிய கடகத்துக்கு இந்த மாதம் ஒரு பொக்கிசமான ஒரு மாதம் அப்படிங்கிற, இதுவரைக்கும் விற்பனை ஆகாதது, இதுவரைக்கும் ஒரு டல்லா இருந்தது, ஒரு மந்தமா இருந்தது, இப்போ அதற்கான முயற்சி எடுப்பீங்க. விற்பனை செய்வதற்கு அந்த முயற்சிகள்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு நிச்சயமா இருக்கும். வாகனம் தயாரிக்கக்கூடிய, வாகனத்தை தயாரிக்கும் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த சுக்கிர பயிற்சின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கடந்த 2 வருடங்களாகவே உங்களுக்கு அஷ்டம சனியால எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க. தொழில் துறையில, வேலை துறையில பணம்
பணம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம், கடன், சோ எல்லா விதத்திலையும் உறவுகள் சார்ந்த விஷயத்திலையுமே சில அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்கு கொடுத்திருக்கும். அந்த அனுபவங்களின் உதவியோட தொழில இப்போ வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமா நிச்சயமா அமையும் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு. இந்த சுக்கிர பகவான் ஆனது அதாவது 21/8/2025 இருந்து 23/8/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திர சாரத்துல பயணம் பண்றாருங்க. அப்ப குரு அப்படிங்கிறது குழந்தை, அப்ப குழந்தை அப்படிங்கிற பற்றிய சிந்தனை உணர்வுகள் தான் அதிகமா இருக்குங்க. குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயம், குழந்தைகள் செட்டில் ஆகிற விஷயம், அப்ப குழந்தைகள் பிறப்பு சம்பந்தப்பட்ட, குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட இதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். குழந்தைகள் வெளிநாட்டுல போய் படிக்க வைக்கிறது, குழந்தைகளுடைய படிப்பை தூண்டக்கூடிய விஷயங்கள், சோ இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும். அதாவது குழந்தையை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமா உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் ஆனது அதாவது 24/8/2025 இருந்து 3/9/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா பூசம் அதாவது சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்துல பயணம் பண்றார். அந்த சனி பகவான்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா 7க்குரியவன், திருமண ஸ்தானத்தின் அதிபதி. அப்போ களத்திரக்கார கிரகமான சுக்கிரன் களத்திர ஸ்தானம் அதாவது 7ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்துல பயணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்துல திருமணத்துக்கு உண்டான அத்தனை அம்சங்களையும் இந்த கடகத்துக்கு ஏற்படுத்தும். ஒரு 2 வருஷமா திருமணம் நடக்கல, அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம், இப்போ டக்குன்னு நடக்குங்க. அந்த முயற்சிகள் பலித்தமாகும். கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அல்ல ஏற்கனவே திருமணமாகி கணவர் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு தொழில் ரீதியாக ஏதோ ஒரு வகையில பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே நிச்சயமா நீங்க எடுத்துக்கலாம். சோ அதுவும் நல்லா இருக்கும். சோ இந்த காலகட்டம் தொழிலை பற்றிய, கூட்டாளிகளை பற்றிய, சமூகத்தை பற்றிய சிந்தனை உணர்வுகள் இது எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் புதனுடைய நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திர சாரத்தில் பயணம் பண்றார். 4/9/2025 இருந்து 14/9/2025 வரை. சோ இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்துல பயணம் பண்றாருங்க. அப்போ தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல எடுத்து நடத்துனீங்கன்னா டக்குன்னு நடந்துடும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு உருவாகும். அதாவது எந்த ஒப்பந்தத்துக்காக நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஒப்பந்தங்கள் ஈடேறும். ஒன்று ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அல்லது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள், இல்ல எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். டிராவல் இருக்கும், வெளிநாடு செட்டில் ஆகிறதுக்கு அருமையான காலகட்டம். நிறைய பேர் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா புதன் 12க்குரியவனும் அவனே. புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள்ல நிறைய திட்டங்களை தீட்டுவீர்கள். பணத்தை போடாம எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்ல ஒரு சிலர் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட அறிவு ஞானம்ங்கிறது இந்த காலகட்டம் புலப்படுங்க. ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது கடகத்திற்கு 2.5 வருஷம் நல்லா இல்லைங்க. இப்போ இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு இன்ப அதிர்ச்சி தான் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா குழந்தை பாக்கியம் டக்குன்னு உருவாகிருங்க. அதுல எந்த ஒரு தடையுமே இல்லை. கடன் அடைச்சிடலாம் அப்படிங்கிற சிந்தனை உணர்வுகளை கொடுக்கும். தொழில் அமையாதவர்களுக்கு தொழில் அமையும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வெளிநாட்டு வேலை கிடைக்கும், திடீர்னு வெளிநாடு வேலை அமைக்கக்கூடிய அமைப்புகள், இப்படி நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சுக்கிர பயிற்சியாகவே இந்த கடகத்துக்கு அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது ஆவணி மாதம் 31ஆம் தேதி அதாவது 16/9/2025 பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்குதுங்க. செவ்வாய்க்கிழமை வருது. அன்றைய நாள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து 6 நெய்விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டா நிச்சயமா இந்த கடகத்துக்கு யாருக்கெல்லாம் நிலம் அமையல, வீடு அமையல, வாகனம் அமையல, நான் செய்யக்கூடிய தொழிலில் லாபமே இல்லை, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு அன்றைய தினம் சென்று
வழிபட்டால் சுக்கிரனுடைய தோஷங்கள் நீங்கும். அல்லது சுக்கிர பகவானுடைய ஸ்தலத்துக்கு சென்று வருவதும் சிறப்பு. அதாவது கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீற்றிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வழிபடுவதும் சிறப்பு. ஏதாவது ஒரு சுக்கிர ஸ்தலத்துக்கு சென்று அன்றைய தினம் வழிபட்டால் சுக்கிரனால் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் இன்னும் சொல்ற கேட்டுக்கோங்க. கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். பண வரவுல எந்த குறையும் இருக்காது. ஏதாவது ஒரு ரூபத்துல பணம் வந்து கொண்டேதான் இருக்கும். பாக்கியங்கள் அதிக அளவில் தேடி வரும். 9ஆம் இடம் தந்தைக்கும் அதிபதி. இந்த காலகட்டத்தில் தந்தை சார்ந்திருந்த பிரச்சனைகள் நீங்கும். தந்தையின் செல்வாக்கு உயரும். தந்தை வழியில பல உதவிகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானம் வலிவடைய போகுதுங்க. இதனால சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கான அமைப்புகள் உருவாகும். நினைத்தபடி புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும். மாளவிய யோகம் பெறுவீங்க. மனம் நிறைவடைவீர்கள். சுக்கிரன் குரு பரிவர்த்தனையால் நல்ல பலன்கள் கிடைக்கும். நீண்டகால கனவான சொந்த வீடு முயற்சி நிறைவேறும். சுக்கிரன் ராகுவுடன் இணைந்திருப்பதால் எதிர்பார்த்தபடி பிரம்மாண்டமாக வீடு கட்டுவீங்க. வீடு புனரமைப்பதற்கான பணிகளும் செய்வீர்கள். உங்கள் தாயில் உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்கும். சுக பலன்கள் எல்லா வகையிலும் அதிகமாக வரும். காதல் அமைப்புகள் தேடி வரும். தொழில லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் உள்ளது. விசாவுக்கு காத்திருக்கவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதியில நல்ல பலன்கள் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நினைத்த காரியங்களை நிறைவேற்றி புகழடைவீங்க. ஆன்மீக நாட்டம் பொது சேவை தொடர்பான ஆர்வம் அதிகரிக்கும். கடனை அடைப்பதற்கான வழிகள் உருவாகும். ஆண் பெண் விவகாரத்தில் மற்றும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆசை ஏதாவது விஷயத்தில் தூண்டிக்கொண்டே இருக்கணும். இருப்பினும் அளவாக ஆசைப்பட்டு நிறைவாக வாழலாம். ஆசைகள் அதிகம் உருவாக்கினால் ஆபத்தும் இருக்கிறதுங்கிறத உணர்ந்து கொள்ளுங்க. வரக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.